சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க உன்ன விசுவாசம் என்பது எதற்காக என்று சொல்லுவோமானால், எதை நம்ம விசுவாசம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பெரிய பிரசங்கம் இது இல்லை, ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களிடத்துல நான் இந்த காலை வேளையில் வைக்க விரும்புகிறேன். ஏன்னால் ரட்சிப்பு என்பது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. என்னை கர்த்தர் சுகப்படுத்துவார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பெருக செய்வார், என் பிள்ளைகளை நல்லா வாழ வைப்பார், இதெல்லாம் நல்லது. ஆனால் இதை விட மேலான ஒரு விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குன்னா, கர்த்தர் நம்மை ரட்சிக்க வந்தார், அவர் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா, ஆமே. இதை மாத்திரம் ஒரு நாள் உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் எடுத்து போடவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை வந்ததும் ரட்சிப்புக்காக, 2வது முறை வரப்போவதும் ரட்சிப்புக்காக. ஆமே. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், முதலாவது நம்மெல்லாம் பாவங்களை கழுவி பரிசுத்தமானவர்களாக ரட்சிக்க நம்மை வந்தார். 2வதாக நம்மை பரிசுத்தவாட்டிகளாக அழைத்து செல்வதற்காக வருகிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்தது எதற்காக என்று சொல்லுவோமானால், நம்ம நினைக்கிறோம், நம்மை உயர்த்துவதற்காக, வீடு கொடுப்பதற்காக, வாசல் கொடுப்பதற்காக, தங்கம் கொடுப்பதற்காக, இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். இதன் மேலே அதெல்லாம் அவர் சொல்றாரு, யூதா சொல்றாரு, நான் ரட்சிப்பை குறித்து தான் நான் உங்களுக்கு போதிக்கணும். ஆனால் இந்த ரட்சிப்பை குறித்து உங்களுடைய விசுவாசம் குறைவாக இருக்கிறபடினாலே நான் விசுவாசத்துக்கு நான் மறுபடியும் போறேன்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலாக நீங்கள் எதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ரட்சிப்பை குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டு இருக்கணும். ரட்சிப்பு, நீங்கள் எப்படிப்பட்ட ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கிறீங்கன்னு நாமெல்லாம் தெரிந்து கொள்ளணும். அதை தெரிந்து கொண்டோம்னா நம்ம ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை. இந்த மகா பெரிய ரட்சிப்பை நாம் தெரிந்து கொண்டோம்னா, இந்த அற்ப ரட்சிப்பு கர்த்தருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, நம்ம வாழ தேவையான வசதி, போஜன காரியம், உடுக்க உடை, இவைகளை குறித்து நாம் எந்த கவலையும் நம்ம பட தேவையில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் ரட்சிப்பையும் நம்ம தேடினா இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம எண்ணமும் ஏக்கமும் ரட்சிப்பை குறித்ததான, அந்த மேன்மை குறித்ததான, அந்த பாக்கியத்தை குறித்ததான எண்ணம் ஏக்கம் இருந்ததுன்னா நமக்கு எந்த கவலையும் இருக்காதுங்க. அது பாட்டுன்னு தானாக நம்முடைய வாழ்க்கையில நன்மையானவளை, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையானது, நம்முடைய வாழ்க்கையில நன்மையானது நிச்சயமாக நமக்கு நடந்த. அப்போ எதை குறித்து நமக்கு விசுவாசம்? ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் என்பதை காட்டிலும் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாகும். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். அப்போஸ்தலர்கள் 4:12 வாசிக்கும்படியாக உங்களை அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்துக்கு கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அல்லேலூயா. என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளையை, இப்படிப்பட்ட வசனங்களெல்லாம் நீங்கள் அதிகமாக கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் அதை வாசிக்கிறேன். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்துக்கு கீழே வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே
அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படல. ஆமென், அல்லேலூயா. நாம ரட்சிக்கப்படும்படி வானத்துக்கு கீழே பூமி எங்கும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படல. வேற எந்த கல்லும் நமக்கு கட்டளையிடல, மரமும் அல்ல, விக்கிரகங்களும் அல்ல, கல்லல்ல, மண்ணல்ல. இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் பிதாவாகிய தேவனாலே கட்டளையிடப்படவில்லை. நீங்க தெரிந்து கொண்டிருக்கிற, நீங்க ஆராதிக்கிற, நீங்க துதிக்கிற, நீங்க நம்புகிற, நான் சொல்லுவேன், அந்த இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் ரட்சிப்புக்காக கட்டளையிடப்படலை. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போகிற வேளையிலே, நீ பலவீனப்பட்டு போகிற வேளையிலே, நீ அவமானப்பட்டு போகிற வேளையிலே, நீ கண்ணீரோடு கூட இருக்கிற வேளையிலே, உன் ரட்சிப்புக்காக இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் உனக்கு இல்லை. அல்லேலூயா. அந்த நாமத்தை நீங்கள் கூப்பிட அறிந்திருக்கணும். நீ ரட்சிக்கப்படும்படியாக வேறு ஒரு நாமம் இல்லை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் சரி, யாருக்கு முன்பாகலும் சரி, உனக்கு முன்பாக யாராங்க, மனுஷருக்குள்ளே அவன் எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும், அவன் எப்படிப்பட்ட மேன்மை உள்ளவனாக இருந்தாலும், அவன் எப்படிப்பட்ட உயர்ந்த பணக்கார ஆஸ்தி அந்தஸ்தனால இருந்தாலும், யார் மூலமாகவும் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. ஆமென். அவராலே அன்றி வேறு ஒருவராலே ரட்சிப்பு இல்லை. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். நான் முன்னுமே சொன்னேன், நான் பெரிய பிரசங்கத்தை தியானத்தை நான் கொண்டு வரல. இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படியாக உங்களை நான் அன்பாக கேட்கிறேன். அதை காதில் கொண்டு போங்க. காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஆமென். வசனத்தை கேளுங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வசனத்தை தேடுறதை காட்டிலும் வசனத்தை கேளுங்க. வசனத்தை கேளுங்க. காது உள்ளவன் கேட்க கடவன். வசனத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க, அதை அப்படியே கொண்டு போங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ஜீவனை அழிக்கிறதற்காக அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். ஜீவனை ரட்சிப்பதற்காகவே வந்தார். அல்லேலூயா. ஆமென். வசனம் முடிஞ்சிடுச்சுங்களா? அது மனுஷகுமாரன் இயேசுவானவர் நம்முடைய ஜீவனை அழிப்பதற்காக அவர் வரல, ரட்சிப்பதற்காகவே அவர் வந்தார். இன்னைக்கு ஏன் நம்ம மேல அவ்வளோ பொறுமையா அவர் நிலை நிற்கிறார் அப்படின்னா, ஏன் அவ்வளோ ஒரு பொறுமையா இருக்கிறார்? நாம் செய்கிற தவறுகள், நம்மளை ஒரு முறை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஏன் நம்ம மேல பொறுமையா இருக்கிறார் அப்படின்னா சொன்னீங்கன்னா, நம்முடைய ஜீவனை அழிக்க அவர் வரல, நம்மை ரட்சிக்கும்படியாகவே அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அழித்து போடுவது ஒரு நிமிஷம் ஆகாது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம மியான்மார், அந்த தாய்லாந்தெல்லாம் நிலநடுக்கம் வந்து எவ்வளவோ பெரிய கட்டிடமெல்லாம் ஒரு நிமிஷத்துல தரமட்டமா போச்சு. எத்தனையோ மனுஷன், ஆயிரக்கணக்கான மனுஷன் மரித்து போயிட்டான். அந்த கட்டிடங்களை நீங்கள் பார்க்க கூடுமானால் அது அப்படியே ஒரு நிமிஷத்துல அது அப்படியே விழுந்தது. நீங்க சொல்லுவேன், நம்ம ஒரே ஒரு ரூமு, ஒரு 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 ரூம் போட்டு 2 ரூம் போடுறதுக்கு நமக்கு எவ்வளவு பணம் செலவாகிறது, எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு நம்ம கடன் வாங்குகிறோம், எவ்வளவு வேலைக்காரிடத்துல பாடுபடுகிறோம், எவ்வளவா நம்ம கனவு காண்கிறோம். நான் சொல்லுவேன், அது செய்யப்படுவது, அதை அழிப்பது ரொம்ப சுலபம். வானுயர்ந்த கட்டடங்கள் ஒரே நிமிஷத்துல கீழே விழுந்து மடிந்து போகிறோம். ஆனால் நம்ம சொல்லுவோம், ஒரே ஒரு வீடு, நம்மளை போல நம்ம ஆண்டவரே நம்பி வாழ்கிற நமக்கு, நான் சொல்லுவேன், ஒரு வீடு கட்டுகிறதா நம்ம பார்த்து அந்த வீடை நம்ம கட்டுகிறோம். நான் சொல்லுவேன், எவ்வளோ நாட்கள் ஆகிறது, வருடங்கள் ஆகிறது, தேவைகள் ஆகிறது, பொறுமையோடு கூட நம்ம காத்திருந்து இவைகளை நாம் செய்கிறோம். ஆனால் அது அழிவது என்பது எவ்வளவு பிளான் போட்டு எவ்வளவு கட்டினாலும் ஒரே நிமிஷத்தில் சீட்டுக்கட்டு போல அது அப்படியே சரிகிறதை நீங்கள் செய்தியிலே நீங்கள் காணலாம். அதனால தான் ஆண்டவர் அவர் நம்மை அழிக்க சித்தம் கொள்ளலை.
அவர் அழிக்கணும்னு நினைச்சு ரட்சிப்பு உனக்கு இல்லப்பா, போப்பா, நீ ரட்சிப்புக்கு பாத்திரன் இல்லை. உன் செயல்கள், உன் வார்த்தைகள், உன் பேச்சுகள், உன் நடக்கைகள், நான் எவ்வளவோ உன் மேலே நீடிய பொறுமையாக இருக்கிறேன், எவ்வளவோ உங்கள் மேலே நான் தயவாக இருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் எத்தனையோ முறை என் ரட்சிப்பை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீங்க, என் ரட்சிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீங்க, என் ரட்சிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீங்க. அதனால் இந்த ரட்சிப்பை நான் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு நாளும் சொல்லதில்லைங்க. அவர் நம்ம ரட்சிப்புக்காக தெரிந்து கொண்ட நம்ம மேல எப்படியாவது இந்த ரட்சிப்பு நிறைவேறணும் என்பதற்காக நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் உங்கள் ஜீவனை அழிப்பதற்காக வரல, அதை ரட்சிப்பதற்காகவே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை நீங்கள் காண முடியும். 2 தீமோத்தேயுவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-12 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10 முதல் 12 உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-12 வரைக்கும் வாசிக்கும்படி. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம். அவரோடு கூட பாடுகளை சபித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்குள்ளத்துல நான் வற்புறுத்துகிறேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை என்னையும் மாத்திரமே தெரிந்து கொண்டார். ஆமென். இந்த ரட்சிப்பு குறித்து நம்ம அதிகமாக நமக்கு புத்தி இன்னைக்கும் உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. நம்மளாம் ஏதோ நினைக்கிறோம், நம்ம இந்த ரட்சிப்பு குறித்து ஏதோ நினைக்கிறோம். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இந்த ரட்சிப்பு இல்லைங்க. இந்த ரட்சிப்பு இல்லை. இந்த ரட்சிப்பு குறித்த வார்த்தை இல்லை. இன்னைக்கு இந்த ரட்சிப்பு குறித்து நான் உங்களிடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைச்ச போது அதிகமாக உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. அதனால் ஆண்டவர் வசனத்தை என்ன சொல்கிறாரோ அதே உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு நான் முடிவு பண்ணேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம தெரிந்து கொண்டார். இந்த ரட்சிப்புக்காக நம்மை தெரிந்து கொண்டார். உலகத்தில் எத்தனையோ நீங்கள் சில பேர் இந்த வேதத்தை சுமப்பதிலும் நீங்கள் கிறிஸ்துவனாக இருக்கிறதுலையும் உங்களுக்கு ஒரு ஒரு கனக்குறைவாக நீங்கள் நினைக்கலாம். அடுத்தவன் நீங்கள் கவனித்து பாருங்க. இந்த கிறிஸ்துவ சபையில் இருக்க சொல்ல நல்லா இருக்கும், ஆண்டவர் வசனத்தை கேட்க சொல்ல நல்லா இருக்கும். ஆனால் உலகத்தில் நீங்கள் போகிற போது ஒரு அவிசுவாசமான பெரிய ஐஸ்வர்யான இடத்திலும் அழகுள்ள இடத்திலும் பெரிய ஜாதியின் இடத்திலும் நீங்கள் போகிற போது உங்களை வெக்கமாக நினைக்கிற காரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. ஆனால் உண்மையாக ரட்சிப்பை மாத்திரம் நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா யாருக்கு முன்பாக நீங்கள் குறைவுபட மாட்டீங்க, யாருக்கு முன்பாக உங்களை நீங்கள் வெக்கப்பட மாட்டீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் எவன் பெற்றதை காட்டிலும் நீங்கள் பெற்றிருப்பது, நீங்களும் நானும் பெற்றிருப்பது அதிகம். நான் சொல்றது வீடை சொல்லலை, நான் சொல்றது தங்கத்தை சொல்லலை, நான் சொல்றது பொண்ணை சொல்லலை, நான் சொல்றது ஆசையை சொல்லலை, அந்தஸ்தை சொல்லலை, அழகை சொல்லலை. நான் சொல்றது இந்த காலை வேளையிலே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே ரட்சிப்பை சொல்கிறேன். நீங்க கவனிங்க. இந்த அம்மா யாரு? ஒரு சாதாரண, அந்த அம்மா யார்? ஒரு சாதாரண. நான் யார்? நான் என்ன கர்த்தர் ஆண்டவர் ரட்சிப்பை வெளிப்படுத்தின போது என்னை போல ஒரு கேவலமான வாழ்க்கை யாருமே இருக்க முடியாது. ஆனாலும்
ஆண்டவர் யாரை ரட்சிப்பை தேடி கொடுக்கிறார் நீங்க கவனிங்க. உங்களை என்னை தெரிந்து கொண்டார். நான் சொல்லு நீ எனக்கு அதான் அவர் சொல்றாரு, இந்த வார்த்தையானது உண்மையுள்ளது. ஏனெனில் என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமான. எப்பா நீ சில கஷ்டங்களுக்காக அழுவுற, தேவைகளுக்காக அழுவுற, இந்த ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலையன்றதுக்காக நீ அழுவுற. அவர் சொல்றாரு அவரோடு கூட மரித்தோமானோம், அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஏன்னா அந்த ரட்சிப்புக்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மகனை நான் அடிக்கடி ஆண்டவர் என்னை உணர்த்துகிற காரியம், உலகத்தில் இருக்கிற எவனை காட்டிலும் இந்த இயேசுவினுடைய சுவிசேஷத்தை பெற்றவன் மகா பாக்கியவன். ஆமென். நீ பாக்கியவன். ஒன்று மட்டும் நினைச்சிட, நீ வீடு இருக்கிறதுனால வாசனை மறுபடியும் அந்த வற்புறுத்துகிற. நம்ம என்ன நினைக்கிறோம்? பெரிய ஆஸ்தி இருந்தா, பெரிய கார் இருந்தா, பெரிய மாளிகை இருந்தா, பெரிய அழகு இருந்தா, பெரிய சொந்தங்கள் இருந்தா அவன் பாக்கியவான் நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? இந்த ரட்சிப்பை நீ அறிந்து கொண்டதுனாலே நீ பாக்கியவான். ஆமென். இந்த விசுவாசம் இருக்கணும், இந்த அறிவு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். நான் தெரிந்து கொண்டேன். எதற்காக? அவர் ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை, ஆமென், கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை. உங்களுடைய தேவன் யாரு சொல்லுங்களேன்? இயேசு. அவர் யார்? ரட்சகர். அவர் யார்? ரட்சகர். கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிற ரட்சிப்பை நித்திய மகிமையோடு கூட, நாம ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை வெறும் இந்த உலகத்தினுடைய மண்ணோடு கூட அல்ல, நித்திய மகிமையோடு கூட பெற்றுக்கொள்ளணும். சிலர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பலவீனத்தில் இருந்த ரட்சிக்கப்பட்டேன், நான் தரித்திரத்தில் இருந்த ரட்சிக்கப்பட்டேன், நான் ரொம்ப கேவலமாக இருந்த ரட்சிக்கப்பட்டேன், என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை, என் பிள்ளைகள் இப்போ நல்லா இருக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்ல. அதை விட காட்டிலும் நித்திய மகிமையோடு இந்த ரட்சிப்பை பெற்று அதுக்கு தான் நம்ம தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நித்திய மகிமையோடு கூட, நித்திய மகிமையோடு கூட, நித்திய மகிமையோடு கூட. அதான் ஆண்டவர் சொல்கிறார், வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பாடுகளை அனுபவித்தால் அவரோடு கூட விடுதலையும் சுதந்திரத்தையும் நீங்கள் ஆறுதலையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஆறுதல் அல்ல, ஆண்டவர் நித்திய மகிமையோடு கூட இருக்கிற ஆறுதல். நீங்கள் அந்த மகிமையை நினைச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஐயோ தலையில் நீங்கள் அடிச்சுப்பீங்க. ஆண்டவர் நீங்கள் என்னையா இதுக்காக தெரிந்து கொண்டீங்க? அந்த பிரகாசமான மனக்கண்ணு மாத்திரம் உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கும் எனக்கும் இருந்ததுன்னு வச்சிங்க, ஆண்டவரே என்னையா நீங்கள் தெரிந்து கொண்டீங்க? சில கல்யாணத்துலலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கள் மகளோட தங்கச்சி பையன் ஏதோ எக்ஸாம்லாம் இருந்தது, அவன் டேய் போகாதடா, அந்த சென்னைக்கு போகாதடா, எக்ஸாம்லாம் இருக்குது, படிக்கணும் அப்படின்னாங்க. சென்னையில் எந்த பெரிய கல்யாணம் நடக்குது, அது எப்படிலாம் நடக்கும், நான் இப்படியாவது போய் பார்ப்பேன்னு அந்த பையன் இங்கே வந்துட்டான் சென்னைக்கு. பெரிய நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய அது ஒரு மகிழ்ச்சி. அந்த பெரிய அலங்காரத்தில், பெரிய விருந்தில், பெரிய காரியத்தில் நான் கலந்து கொண்டா எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அறிந்திருக்கிறான். அதனால செலவு பண்ணி, நேரத்தை விரயம் பண்ணி, அவ்வளவு பிரயாணம் பண்ணி அந்த 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 கல்யாணத்தில் பார்க்கும்படியாக விரும்புகிறான். அறிவு இருக்கிறது அவனுக்கு. அங்கே போனால் நல்லா பிரம்மாண்டமாக நடக்கும், சென்னையில் கல்யாணம் பயங்கரமாக நடக்குன்ற அறிவு அவனுக்கு இருந்தபடினாலே அந்த சின்ன பையன் நேரத்தை ஒதுக்குறான், பணத்தை செலவழிக்கிறான், இங்கே வரான், அந்த கல்யாணத்தை பார்க்குறான். நான் சொல்லுவேன், அந்த அறிவு, அந்த தெரிந்து கொள்ள, பெரிய மகிமைக்கு என்னை தெரிந்து கொண்டா, பெரிய ரட்சிப்புக்கு என்ற
அந்த அறிவு நமக்கு இல்லைங்க சிஸ்டருக்கு. அந்த அறிவு இல்லை. அந்த அறிவு இருந்ததுன்னா, எனக்கு நேரம் இல்லை இருந்தாலும் நான் சொல்லிட்டு போகிறேன், அந்த அறிவு மாத்திரம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ரட்சிப்புக்கு இல்லாமல் விட்டுருவீங்களா? உங்கள் கணவனை நீங்கள் ரட்சிப்புக்கு இல்லாமல் விட்டுருவீங்களா? உங்கள் பேர பிள்ளைகளை ரட்சிப்புக்கு இல்லாமல் விட்டுருவீங்களா? நான் சொல்லுவேன், இந்த ரட்சிப்பை நீங்கள் எங்கேயோ வைக்கிறதுனால தானே உங்கள் சந்ததிக்குள்ள நீங்கள் கடத்த முடியல. நல்ல கல்யாணம், வா பேரப்புள்ள வா, கலர் கலராக லைட் இருக்கும் பார்க்கலாம், நல்ல போஜனம் இருக்கும், வா போலான்னு கூட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்களே, போகிறீங்களா இல்லையா? போகிறீங்களா? இல்லை, ஒரு நல்ல பெரிய கல்யாணம், நல்லா சாப்பாடு போடுவாங்க அப்படின்னா கையை பிடிச்சிட்டு நான் கூப்பிட்டு போகிறோம் இல்லையா? வா நீயும் வந்து அந்த மகிமையை பார், என் ஃப்ரெண்டோட கல்யாணம் எப்படி நடக்குது பார், கையை பிடிச்சி கூட்டுட்டு போகிறீங்களே. ஆனால் இந்த ரட்சிப்பை குறித்த அறிவு இருந்ததுன்னா ஏன் கையை பிடிக்க மாட்டேன்றோம்? அப்போ இந்த அறிவு இல்லை. ஏதோ நான் ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு போகிறேன், ஏதோ 4 பாட்டை பாடுறேன், ஏதோ 4 ஆராதிக்கிறேன், அப்படி தானே நினைக்கிறீங்க? எனக்கு அருமையான தேவ ஜனமே, தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு சிறு கூட்டமாக ஒரு 4 பாட்டை பாடி கர்த்தரை கையை தட்டி ஆராதிச்சு விசுவாசித்து, இந்த தாழ்மையை நீ விசுவாசிக்கிறது தான் ரட்சிப்பு உனக்கு உண்டாகும். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய மகிமை, பெரிய அலங்காரம், அந்த இடத்துல தான் ஆண்டவர் கிரியை செய்வாரோ, அந்த பெருமையில தான் ஆண்டவர் கிரியை செய்வாரோ, அங்கதான் ரட்சிப்பாரோ, அங்கதான் விடுவிப்பாரோ. சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த ரட்சிப்பு அறிவு மாத்திரம் இருந்ததுன்னா ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இருதயத்தில் பொங்கி 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 வழியும். உண்மையா நீ நல்லதை பெற்றுக்கொண்டாய், உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட என்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா நான் மறுபடியும் வருகிறேன். எங்கேயோ சாதாரணமாக யாரோ ஒன்று கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்றீங்க, நல்லா இருக்குது, உங்களுக்கு நிறைய சாப்பிடணுன்னு ஆசை, ஆனாலும் என் பிள்ளைக்கு இதை பிடிக்கணும்னு கொஞ்சம் எடுத்து வைக்கிறீங்களே. ஆமென். எடுத்து வைக்கிறீங்க. சாதாரண ஒரு ஸ்வீட்டாக இருக்கலாம், எதனா இருக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ரட்சிப்பு குறித்து என் பிள்ளைக்கு கொடுக்கணும், என் பேர பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏங்க நினைக்க மாட்டேன்றீங்க? நீங்கள் ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க? நான் சொல்ல, நீங்கள் நினைச்சா நடந்துருங்க. நீங்கள் நினைச்சா நடந்துடும். நீங்கள் இதை பெரிய மேன்மைக்கு நான் தெரிந்து கொள்கிறேன் பட்டிருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியலைங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கும் தெரியல. நான் கடந்து செல்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் விசுவாசத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை சுவிசேஷத்தினாலே ரட்சித்தார். ஆமென். எந்த சுவிசேஷனால ரட்சித்தார்? இந்த சுவிசேஷத்தினாலே ரட்சித்தார். ஆமென். நீங்க எதுக்கு சபைக்கு வரீங்க? ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு சபைக்கு வரோம்? எதுக்கு கூடுறோம்? ரட்சிப்பு எங்க உண்டாகுது? கேட்கிறதுனால தான் உண்டாகுது ரட்சிப்பு. இதை சுவிசேஷத்தினாலே நம்மை ரட்சித்தார். அப்போ ஓய்வு தினந்தோறும் நம்ம என்னதான் நம்ம ஆராதிக்கிறோம்? ஆண்டவரே, சுவிசேஷத்தை கேட்கிறோம், சுவிசேஷத்தை கேட்கிறோம். இதோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வார்த்தை அல்ல, ரட்சிப்பு. ஆமென். நீங்கள் எதை நோக்கி வந்தீங்க அப்படின்னா ரட்சிப்பை நோக்கி நீங்களும் நானும் கூடுகிறோம்.
நான் எதுக்கு இங்க நிக்கிறேன் அப்படின்னா ரட்சிப்புக்காக நிக்கிறேன். நீங்க எதுக்கு உட்காந்துட்டு இதை கேட்கறீங்கன்னா ரட்சிப்புக்காக இருக்கிறீங்க. இன்னைக்கு போடலாம் அவரு கொச்சு பாராக்கும், இன்னைக்கு போடலாம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவாராக்கும். ரட்சிப்புக்காக தான் இங்க நீங்க வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷத்தை ரட்சிப்பு, இந்த சுவிசேஷத்தினாலே இந்த வசனத்தினாலே கர்த்தர் நம்மை ரட்சிப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். வாசிங்கள் எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். நல்லா கொஞ்சம் கவனிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ஏங்க உங்களை வெறுமையான மாத்திரம் ஆண்டவர் வெளிப்படல. இந்த ரட்சிப்பு சும்மா வெளிப்படல. இந்த வசனத்தை கேளுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க வசனத்தை அங்க தேடி உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சும்மா எதுக்காக தேடுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இங்க கவனிங்க, என்ன கவனிங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். இந்த ரட்சிப்பு எப்படி வெளிப்பட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஸ்டர் பிரதர், இப்போ நான் வருகிறேன் உங்க ஆசீர்வாதம், என் ஆசீர்வாதத்துக்காக. உங்க மேன்மை, உங்க பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கை, உங்க சுகமுள்ள வாழ்க்கை எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரட்சிப்புல இருக்குது. நீ எதை நம்பி வந்ததுனால? ஏன் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் செய்றார் தெரியுங்களா? ஐயோ நீ இன்னுமா ரட்சிப்பை அறிந்து கொள்ளல மகனே, நீ இன்னுமா ரட்சிப்பை அறிந்து கொள்ளல, இன்னும் ரட்சிப்பை குறித்து சபை அறிந்து கொள்ளல. இன்னைக்கு கர்த்தர் நான் ஜெபம் பண்ணா எனக்கு அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை ரட்சிப்பை நீங்க நல்லா அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில நான் இப்படி நான் சொல்லலை, உங்களை கை காட்டி நான் சொல்லலை, ரட்சிப்பை மாத்திரம் நான் முழுசா அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா என் வாழ்க்கையில அற்புத அடையாளம் நடக்காது. தைரியமா நான் சொல்லுவேன். நான் எதிர்பார்க்க மாட்டேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அற்புத அடையாளங்களும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு இல்லாம போயிடும். கர்த்தர் நினைச்சா கொடுக்கிறார் அற்புத அடையாளம். ஆனா என் மனசுல இந்த அற்புத அடையாளம் பலத்த செய்கைகள் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்று சொல்லுவேன். ஆனால் ரட்சிப்பினுடைய அறிவு நமக்கு இன்னும் இன்னும் உண்டாகும்படியாக கர்த்தர் உங்களிடத்திலே அற்புதத்தையும் அடையாளத்தையும் நிலைநிறுத்துகிறார். ரட்சிப்பு பெருசு. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அடையாளங்களிலும் அற்புதங்களிலும் கர்த்தர் என்ன சுகத்திலிருந்து ரட்சித்தாருங்க. நான் வீடு இல்லாமல் வந்த கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், எனக்கு பெரிய வீடை கொடுத்தார். அற்புதம் அடையாளம். இந்த அற்பமான என்ன பலவீனமா சாக கிடந்த கர்த்தர் என்னை கை தூக்கினார். அற்புதம் அடையாளம். பலத்த செய்கை ஏன் பண்ணார் இயேசு கிறிஸ்து? இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தார். அற்புதம் அடையாளம் கொசுறு போட்டார். ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்கிற அற்புத அடையாளத்தை நோக்கியே போயிடக்கூடாது. புள்ள இல்லை புள்ள வந்த உடனே புள்ள வீடு இல்லை வீடை கொத்துன சோத்திரம், வீடு கழுவுறது மொழுவுது, அதை பண்றது இதை பண்றது. அற்புதம் அடையாளம் உங்களுக்கும் எனக்கும் போட்ட பிச்சை. எனக்கு போட்ட பிச்சை கர்த்தர். அவர் ஒரு விஷயமே கிடையாது. உங்களை உயர்த்துவதும், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வதும், உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வதும், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை செய்வதும் நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு விஷயமே இல்லை.
முட்டாளானிய நமக்கு நான் ஒரு காரியத்தை மறுபடியும் வற்புறுத்துகிறேன். உலகத்தை ஆண்டவர் படைச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? சும்மா ஒரு குத்து மதிப்பாக சொல்லிட்டு போங்க, யாருக்கும் தெரியாது. பல ஆயிரம் வருஷம் ஆச்சு. ஆண்டவர் 1வது நாளிலே உண்டாக கடவுதுன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எதையாவது உங்களுக்கும் மனுஷனுடைய தேவைக்கும், வானத்து தேவைக்கும், பூமிக்கு தேவைக்கும், மரங்களுடைய தேவைக்கும் வேற எப்போவாது நடுவில் இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணாரா? சொல்லுங்க சிஸ்டர் பிரதர். ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு போயிட்டார். எத்தனை ஆண்டு காலம்? எவ்வளவு ஆண்டு காலம்? யாருக்கும் தெரியாது. எவ்வளவு மனுஷன்? எத்தனை கோடி மனுஷன்? கணக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இன்னும் வாழறான், இன்னும் தின்றான், இன்னும் உடுத்துறான், இன்னும் தேவைகளை சந்திக்கிறான், இன்னும் நடந்து கொண்டே இருக்குது. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டார். ஆமென். உங்க வாழ்க்கையிலும், என் வாழ்க்கையிலும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நினைச்சாருன்னா ஒரே நிமிஷத்தில் செஞ்சுட்டு போவார். மகளே, மகனே, ஆனால் நீ ரட்சிப்பை பற்றி தான் அவர் ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கலை. உன் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை குறித்து சொன்னியா? உன் பிள்ளைகளுக்காக நீ அழுதியா? ரட்சிப்பை குறித்து என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இங்க நல்லா வாழலாம், என் பிள்ளை வீடு இருக்கு, வாசல் இருக்கு, நல்லா வாழலாம். ஆனா ஒரு நாள் வயது சென்று மரிக்கிற போது என் பிள்ளை எங்க போவான்? ரட்சிக்கப்படணுமா வேண்டாமா? நான் சொல்லுவேன். அதுதான் ஒரு பொறுமையாக இருக்கிறாரு. நீங்கள் நம்ம நினைக்கலாம், ஏன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, ஏன் என் பிள்ளைகள் இன்னும் அப்படியே இருக்கு, இன்னும் அப்படியே இருக்குல்ல, ஏன் அப்படியே இருக்கு? நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு அற்புதம் செய்வது அற்ப காரியம். மகளே, நீ என்னைக்கு ரட்சிப்பை குறி என் புள்ள ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறாயோ, என் பேர பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறாயோ, அன்னைக்கே இந்த பிச்சையை ஆண்டவர் கொண்டு மடியில் போட்டுருவார். ஆமென், ஆமென். போட்டு மறுபடியும் வாசிக்கிறேன். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செயல்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற. ஆமென். உங்களுக்கெல்லாம் புரியுதா? இவ்வளவு அடுத்த வார்த்தை பாருங்க. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, வேதத்துக்கு வார்த்தை இல்லை. அவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்போமானால், கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டுறாரு, நீ தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வா? நீ தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வா? நான் சொல்லுவேன், நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். நம்முடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். நான் உங்களுக்காக மாத்திரம் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கல, எனக்காகவும் கொடுக்கிறார், எனக்காகவும் கொடுக்கிறார். நம்ம குடும்பம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், உடன் பிறந்தவர்கள், நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நீ போகிற இடத்துலலாம் ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படணும். ஆமே, இது உன் மேல விழுந்த கடமை. கவலை, இனி எதை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? எதை குறித்து கவலைப்படுறீங்க? வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது? என் புள்ள படிப்பு என்ன ஆகிறது? என் புள்ள திருமண காரியம் என்ன ஆகுறது? எனக்கு அடிக்கடி வருகிறது இந்த பலவீனம் என்ன ஆகுறது? இதை குறித்து தானே கவலை இருக்கு. நான் சொல்லுவேன், ரட்சிப்பு குறித்து கவலைப்பட ஆரம்பிச்சிருங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. சத்தியம், என் பிள்ளைகள் ரட்சிப்பை கொடுக்கணுமே, என் பேர பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கணுமே,
அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை அடிக்கடி நெருக்கினே இருக்கிறானா, எதையுமே நினைக்காத. ஐயோ அவனுக்கு ரட்சிப்பை நான் கொடுக்கணுமே, இதை மாத்திரமே நினை. அவங்க கூட சண்டை வராது, அவங்க கூட சச்சரப்பு வராது, அவங்க கூட வெறி வராது, அவன் அழிக்கணும்னு என்ன வராது. என்ன இப்படி பேசிட்டானா உடனே சில பேருங்க பாஸ்டர் கூட இப்படி தாங்க சொல்கிறாங்க. என்ன சாட்சி சொல்கிறாங்கன்னா, என்ன வந்தான், என்ன இப்படி பார்த்தான், என்ன இப்படி அசிங்கமாக பேசினான், 3வது மாதம் அவன் உயிரோடு கூட இல்லை. அப்படி ஒன்றை நினைச்சிருந்தா நீ 3 நாள் கூட உயிரோடு கூட இருக்க மாட்டியே, இல்லைங்களா? அப்படி ஆண்டவர் என் பொல்லாப்புக்கு என்ன அழிச்சிருக்கணும்னா என்ன 3 நாள் கூட இந்த உலகத்தில் உயிரோடு கூட வைக்க மாட்டார். ஏன் என்ன வச்சிருக்கிறாருன்னா, ரட்சிப்புக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் மேலே நீடிய பொறுமை உள்ளவனா. ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்க, பிள்ளைங்க நல்லா இருக்கும். ரட்சிப்புக்காக கொடுக்கணும்னு பிரயாசப்படுங்க, நல்லா இருக்கும், பேர பிள்ளைங்க நல்லா இருக்கும். ரட்சிப்புக்காக பக்கத்து வீட்டுலாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர் சொல்லுங்க. நீ தடிக்கு விழுந்தா உன்னை தாங்கிறதுக்கு 10 பேர் வருவான். அவன் இருதயத்தில் என்ன இருந்தாலும் கடைசி நேரத்தில் கர்த்தர் நீ அந்த ரட்சிப்பினுடைய பிரயாசம் உன்னை தூக்க வருவான். சும்மா வாயில் வடை சுடுறது இல்லை, நாங்களாம் சர்ச்சுக்கு போகிறோம் நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, அப்படி இல்லை. ரட்சிப்பு இருதயத்தில் பொங்குனா அன்பு பொங்க ஆரம்பிக்கும், அன்பு பொங்க ஆரம்பிக்கும். அந்த உண்மையான அன்பை ஜனங்கள் பார்க்கிற போது, உண்மையான அன்பை உறவுகள் பார்க்கிற போது, உண்மையான அன்பை உன் மருமக பார்க்கிற போது, உண்மையான அன்பை உன்னுடைய பிள்ளைகள் பார்க்கிற போது, உன் அருமையான பாச நேசத்தை உன் பிள்ளைகளை உன் குடும்பமா பார்க்கிற போது, அம்மா ஐயா நீ இது வணங்குற தெய்வம் தான் தெய்வம்னு உன் காலில் விழுந்து ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வான். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலை இருக்கா? கவலை இருக்கா? பெரிய ரட்சிப்புங்க. வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம், நான் முடிக்கிறேன் கடகன் சொல்லி. சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான கேட்கிறேன். நான் வசனத்தை சொல்லிட்டு நான் கடந்து செல்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 116:13. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பினுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். எந்த பாத்திரத்தை எடுத்துக்கின்னு? பாத்திரம் இருக்கா? பாத்திரம் இருக்கா? என்ன பாத்திரம்? நம்ம கிட்ட இருக்குது என்ன பாத்திரம்? இன்னும் உங்க பாத்திரம் தானே இருக்குது, உங்க கதாபாத்திரத்தை. நம்ம கதாபாத்திரமே இன்னும் போலையே. ரட்சிப்புக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குங்க. ஆமென். தொழுது கொள்றது நல்லது. ரட்சிப்பினுடைய பாத்திரத்தோடு கூட தொழுது கொள்றது, கீபோர்டு வாசிக்கிறது நல்லது. ரட்சிப்பினுடைய பாத்திரம் இருக்கா? மைக்க பிடிச்சிட்டு பாடுறது நல்லது. ரட்சிப்பினுடைய பாத்திரம் இருக்கா? சபை கட்டுகிறது நல்லது. ரட்சிப்பினுடைய பாத்திரம் இருக்கா? ஓய்வு தினந்தோறும் பைபிளை தூக்கிட்டு சபைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ரட்சிப்பினுடைய பாத்திரம் இருக்கா? இல்ல உங்க கழுவி போன கன்றாவி பாத்திரம் தான் இன்னும் இருக்கா? இல்ல கழுவாத பாத்திரம். ஆமே சொல்லுங்க. ரட்சிப்பினுடைய பாத்திரம், இதெல்லாம் பெரிய ஒரு இது இந்த வசனத்தெல்லாம் நீங்க கேட்கணும், நீங்களும் நானும் கேட்கணும். இதெல்லாம் ஒரு வசனமும் பெரிய பிரசங்கம் பண்ணலாம். ஆனா இந்த வசனத்தை நீங்க கேட்கணும் என்பதற்காகவே வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பினுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன். மகனே நீ எப்படி தொழுது கொள்றா? ஆமென். நீங்க எப்படி தொழுது கொள்றீங்க? யாரோட பாத்திரம்? இன்னும் அன்னாள் பாத்திரம் உங்க பாத்திரம் தானா? இன்னும் எஸ்தருடைய பாத்திரம் தானா? இன்னும் ஜோயலுடைய பாத்திரம் தானா? அதே பாத்திரம், பழைய பாத்திரம். ரட்சிப்புக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கு. ரட்சிப்பினுடைய பாத்திரம் ஒன்று இருக்கு. ரட்சிப்பினுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன். நான் கடந்து செல்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தினாலே. ரொம்ப நல்லதுன்னு நினைப்பீங்க நீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம், நீங்க எவ்வளவு சீக்கிரமா போறோமோ போயிடும் தாளமுள்ள. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்படியாக.
ஏசாயா தீர்க்கதரிசன கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம். ஐயோ ஐயோ, ஹalleluya, ஆமென். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். மகளே சொல்லுங்களேன், கர்த்தர் சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து வந்தது எதுக்காக? என்ன 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 கர்த்தர் என்ன? நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், மகள் நீ எவ்வளவு அற்புதமா இருக்கலாம், யாரும் உன்னை மதிக்காம இருக்கலாம், நீ வசதி இல்லாம இருக்கலாம், வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம். என் அன்பா கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. யாரும் உங்ககிட்ட வரலனாலும் ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரசூல் யாரும் வரலனா கூட பரவாயில்ல, எந்த பெரிய உலகத்தினுடைய அதிபதி வரலனா கூட பரவாயில்ல, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம், என் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நீங்களும் நானும் எதற்காக இங்க உட்கார்ந்துருக்கணும்னு தெரிஞ்சுக்குதா உங்களுக்கு? எதற்காக இங்க உட்கார்ந்துருக்கீங்க? உங்க வேலைகளை விட்டு, உங்க சிக்கனை விட்டு, உங்க மட்டனை விட்டு, உங்க மீனை விட்டுட்டு, உங்க கதைகளை விட்டு, உங்க காலட்சேபங்களை விட்டுட்டு, உங்க உறவுகளை விட்டுட்டு, உங்க அருமையான புருஷர்களை விட்டுட்டு, பிள்ளைங்களை விட்டுட்டு, பேர பிள்ளைங்களை விட்டுட்டு எதுக்காக இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ரட்சித்தார். ஆமென். அதனால நான் எங்க வந்திருக்கிறீங்க? ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த ரட்சிப்பினுடைய சுவிசேஷ வசனத்தை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் என்னை ரட்சித்தார். இதன் அடையாளங்க. நீங்க நினைக்காதீங்க நான் ரட்சிக்கப்பட்டது எனக்கு அடையாளம் இல்லை, என் பாத்திரம் இல்லை, இந்த மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னமும் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஆமென். ரட்சிப்பினுடைய வாசனை இருக்கிறதுனால தான் நம்ம சமைக்கலனாலும் பக்கத்து வீட்டிலேருந்து வாசனை வரும்ல, அந்த மாதிரி ரட்சிப்பை பற்றி முழுமையான அறிவு நம்ம வீட்டு சமைக்கலனாலும் பக்கத்திலிருந்து வாசனை வருது. ரட்சிப்பினுடைய வாசனை ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருசா நம்மகிட்ட ஒன்றும் இல்லைனாலும் ரட்சிப்பினுடைய வாசனை இருக்கு. அதனால தான் நம்ம கர்த்தர் என்னை ரட்சித்தபடியினாலே நான் ஆலயத்தில் ஓய்வு தினந்தோறும் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. என் பாத்திரம் காலியா இருந்தாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிற வாசனை போல இன்னைக்கு ஆலயத்தில் நம்ம ரட்சிப்பை குறித்து பெரிதான அறிவு நமக்கு இல்லைனாலும் இன்னைக்கு நம்ம அந்த வாசனை கர்த்தருடைய ரட்சிப்பினுடைய வாசனை நம்மகிட்ட, உங்ககிட்ட, என்கிட்ட இருக்கிறதுனாலே, அதற்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறதுனாலே ஆண்டவர் இந்த ஆலயத்தை நோக்கி நாம் ஓடி வருகிறோம். ஆலயத்தில் நாம் துதிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை, யோபின் புஸ்தகம் 13:16 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். யோபினுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்படியாக. அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். மாயக்காரன் அவருடைய சந்நிதியிலே சேரான். அடுத்து கொன்று போட்டாலும் அடுத்த வசனம் என்ன சிஸ்டருக்கு? என் வசனத்தையும் போதுங்க. அடுத்த வசனம் அப்போஸ்தலர்கள் 16வது அதிகாரம் 30 to 32 வசனம் வரைக்கும் வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். அப்போஸ்தலர்கள் 16வது அதிகாரம் 30 to 32 வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தான். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவரை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசி எதை விசுவாசிக்கணும்? விசுவாசி யாரு? ரட்சிப்பை குறித்து விசுவாசிக்கிற விசுவாசி.
நான் ஆதியிலே யூதாவில் ஆரம்பித்தேன். என்ன ஆரம்பித்தேன்? நான் ரட்சிப்பை குறித்து தான் உங்களுக்கு போதிக்கணும். ஆனாலும் ரட்சிப்பை குறித்து நமக்கு பெரிதான அறிவு இல்லாதனாலே, அந்த ரட்சிப்பு என்று மிகவும் முக்கியமாக இருக்கிறபடினாலே, அந்த ரட்சிப்பு தான் நம்முடைய விசுவாசம் என்கிறபடியினாலே அந்த விசுவாசத்தை குறித்தே நான் போதிக்கிறேன் என்று யூதாவில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி. கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசிக்கிறது என்னத்தை விசுவாசிக்கிறன்னா, அவருடைய ரட்சிப்பை நீ விசுவாசித்தாதான் விசுவாசி. ஆமென். ஆண்டவர் உன்னை ரட்சிக்க வந்தார், உன்னை தெரிந்து எது ரட்சிப்பு எது விசுவாசம் அப்படின்னா, உன்னை தெரிஞ்சுங்க எல்லாம் என்ன பாருங்க, ஆண்டவர் என்னை ரட்சிக்க வந்தார், என் மூலமா என் குடும்பத்தை ரட்சிக்க வந்தார். எப்படி அவர் ரட்சிப்பார்? சிலவித அற்புத அடையாளங்கள், பலத்த செய்கைகள் மூலமா. என் குடும்பத்தில் தரித்திரம் இருக்குது, என் குடும்பத்தில் சாபம் இருக்குது, என் குடும்பத்தில் கடன் இருக்குது, என் குடும்பத்தில் தீராத வியாதி இருக்குது, எவ்வளோ வந்தாலும் என் குடும்பத்துக்கு விளங்கவே இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை. ரட்சிப்பை ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார், உன்னையும் உன் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டார். அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாபத்தை எடுக்கிறார், அற்புதம். அந்த பாவத்தை எடுக்கிறார், அடையாளம். நோயை எடுக்கிறார், பலவித பலத்த செய்கைகளை செய்கிறார். பலவிதமான சண்டை சச்சரவுகள், ஓயாத சமாதானம் இல்லாதத பலவித செய்கைகளை அவர் செய்கிறார். உன் குடும்பத்தில் ஆவியானவரை உலாவ விடுகிறார். உன் குடும்பத்தில் ஆவியானவர் பலத்த செய்கையினாலும் பரிசுத்தாவியானவருடைய ஆக்கிரமிப்பினாலும் உன் குடும்பத்தை அந்த ரட்சிப்பின் மூலமாக மாத்துறார். இப்போ அந்த ரட்சிப்பு நீ தெரிந்து கொள்ளணும், நீ விசுவாசிக்கணும் என்பதற்காக உன் குடும்பத்தில் பலவித அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த செய்கைகள், ஆவியானவர் கிரியைகள், கடைசியாக உன்னை சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்துறார். பலவிதமான கர்த்தர் தாமே கொடுத்த சாட்சியாக. ஆமென், ஹல்லேலூயா. உன்னை சாட்சியாக மாத்துறார், உன்னை சாட்சியாக மாத்துறார், உன்னை சாட்சியாய் மாத்துறார். உன்னை நீ ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பை தெரிந்து கொள்ளணும். நீ இயேசு கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசுவை ஆண்டவமாரே, நாங்கள் என்ன செய்யணும்பா, இதுவரை எங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவு இல்லை, இப்போது நீங்கள் ஆராதிக்கிற இயேசுவை நான் அறிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலை அதிகாரி பவுலிடமும் சீலாவிடமும் கேட்டபோது பவுல் சொல்கிறார், நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. நான் எதுக்காக இங்க வந்தேன், எதுக்காக சிறைச்சாலையில் தள்ளப்பட்டேன் என்று சொல்லுவோமானால், நான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், உன் குடும்பத்தை தெரிந்து கொண்டார், உன் வீட்டாரை ரட்சிக்கப்படி தெரிந்து கொண்டார். ஆகையால் கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி. விசுவாசம்னா என்ன? ரட்சிப்பை விசுவாசிக்கிறது விசுவாசம். இதோ நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், நீ இந்த ரட்சிப்பை நீ விசுவாசிக்கிற போது பலவித அற்புதங்களினாலும், பலவித அடையாளங்களினாலும், பலத்த செய்கையினாலும், ஆவியானவர் கிருபையினாலும் தேவன் உன்னை சாட்சியாய் மாற்றுகிறார். ஆமென். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கர்த்தர் தாமே சாட்சியா உன்னை மாத்துறார். ஏன் அப்படின்னா, நீ ரட்சிப்பை குறித்து தெரிஞ்சுக்கணும், நீ உன் வீட்டாரை ரட்சிக்கப்படணும், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும். உன்னை கொண்டு உன் தலையில எத்தனை பேர் ரட்சிக்கப்படணுமோ அத்தனை தலையிலும் உன்னை கொண்டுதான் ஆண்டவர் நம்பி ரட்சித்திருக்கிறார். அந்நாள் என்று சொல்லுவோமானால், அந்நாள் இந்த மண்ணை விட்டு போவதற்கு முன்பாக 10 ஆத்துமாவோ 20 ஆத்துமாவோ 100 ஆத்துமாவோ அவருடைய குடும்பமோ பிள்ளையோ புருஷனோ ஜாதிதனமோ கண்டிப்பா அவங்க மூலமா தான் ரட்சிக்கப்படணும், வேற ஒருத்தர் மூலமா ரட்சிக்கப்பட முடியாது. எஸ்தர் என்று சொல்லுவோமானால், இவங்களுக்காக தலையிலே கொடுக்கப்பட்ட இவங்க மூலமா தான் அவர் வீட்டார் ரட்சிக்கப்படணும், இவங்க மூலமா தான் ஒரு ஜன கூட்டம் இயேசுவை அறிந்து கொள்ளணும், ஏன் மூலமா தான் ஒரு ஜன கூட்டம் இயேசுவை அறிந்து கொள்ளணும், ஏன் மூலமா தான் என் மனைவி அறிந்து கொள்ளணும், ஏன் மூலமாக தான் என் மனைவியோடு உறவினர் அறிந்து கொள்ளணும், ஏன் மூலமாக தான் என் பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும், ஏன் மூலமாக தான் இங்க இருக்கிற ஒரு ஜன கூட்டம் இந்த ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்ளணும். அதற்காக அற்பமாக இருந்த என்ன அடையாளமாக மாற்றி, அற்புதமாக மாற்றி,
பலவித அற்புத பலவித பலத்த செய்கைகள் என்னிலே செய்து நானும் என் வீட்டாரை ரட்சிக்கப்படும்படியா, என் மூலமா என் குடும்பம் ரட்சிக்கப்படும்படியா, என் குடும்பம் நரகத்தில் தள்ளப்படாம அவர்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படும்படியா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாக என்னை கொண்டு இந்த கட்டிடத்தில் பலத்த செய்திகள் விளங்கும்படியாக ஒரு ஜன கூட்டம் விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் என்னை விசுவாசியாய் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. என்ன மாத்திரம் அல்ல, உங்களை மாற்றினார். இயேசு என்பது வெக்கம் இல்லை, இயேசு என்பது மேன்மை. இயேசுனுடைய நாமத்தை வெக்கப்பட்ட எவனோ, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இருப்பனா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை குறித்து கவலை இல்லைனாவே தண்டனைனா, ஆண்டவர் நாமத்தை குறித்து வெக்கப்பட்டா என்னன்னு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. உங்கள் மூலமா நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் மாறு, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, உன் குடும்பம் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவான். கடைசியாக பிலிப்பியர், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் முடிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்படியா. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, ஒரு முறை கூட எல்லாம் சொல்லுங்க, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ நம்ம ரட்சிப்பு, நம்ம வீட்டாருடைய ரட்சிப்பு, நம்ம தலைமையில் இருக்கிற ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணும்? இந்த பிரயாசம் ஒவ்வொருத்துக்கும் வேறுபடும். இந்த பிரயாசம் ஒருவேளை உங்களை அவமானமாக பேசலாம், இந்த பிரயாசம் உங்களை நிந்தையாக பேசலாம், இந்த பிரயாசம் ஏசுன்ற உங்களை அடிக்கலாம், இந்த பிரயாசம் எட்டி உதைக்கலாம், இந்த பிரயாசம் உங்களை கேவலமாக அணைக்கலாம். பரிசுத்தவான்கள் பட்ட பிரயாசம். சாது சுந்தர் சிங் என்ற பெரிய மனுஷன் இந்தியாவில் இருந்தார், பெரிய பணக்காரர். ஆனால் இயேசுவினுடைய ரட்சிப்புக்காக வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். உனக்கு சொத்து இல்லை, சுதந்திரம் இல்லைன்னு துரத்தப்பட்டார். எனக்கு எதுவும் வேணாம், ரட்சிப்பு, ஆண்டவர் என்னை சந்தித்த ரட்சிப்பு என்றைக்கு சொல்லி காரார நடந்து சுவிசேஷத்தை உலகத்துக்கெல்லாம் அறிவித்தார். சில பிரயாசம் இழப்புகளை ஏற்படுத்தும். ஒருவருக்கு ஒருவருமான பிரயாசத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சில பிரயாசங்கள் சிலுவையிலே அறையப்படும், சிலுவையிலே அறையப்படுவார்கள். சில பிரயாசம் உயிரோடு கூட கொளுத்தப்பட்டார்கள். சில பிரயாசம் உயிரோடு கூட தோலை உரிச்சாங்க. ஆமென், நடந்ததுங்க, கதை இல்லை. எங்கேயோ போயிட்டு சுக்குலாம் பரதன்னு சொல்லிட்டு இங்கே அங்கே கழுத்து அறுத்தாரு, இங்கே ராட்சசர் வந்தாங்க, இங்கே வேலை விட்டாங்க, கதை இல்லை. இந்த ரட்சிப்பு கதை காலட்சேபம் இல்லை. எங்கேயா போய் உட்காந்துன்னு சுவாக சொல்லிட்டு இப்படி வந்தார், அப்படி போனார், அப்படியே வந்தார், கழுத்து அறுத்தாரு, அப்படியே காலில் போட்டு மிதித்தாரு, நாக்க நீட்டினாங்கன்னு சொல்கிறதுக்கு கதை இல்லை. இந்த ரட்சிப்பின் பிரயாசத்திற்காக, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ரட்சிப்புக்காகவே நாம் பிரயாசம் எடுக்க மாட்டேன்றோம். ஆனால் பேரே அறியாத அவனால் அவனுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு மட்டும் அவன் என்னை கொலை செய்கிறான். இது கொஞ்சம் எப்படி இருக்குது பாருங்க. நான் ஒருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்கிறேன் ஒரு ஊருக்கு, அந்த ஊர் முழுவதும் என்னை கொலை செய்கிறாங்க, அந்த ஊர் முழுவதும் என்னை கொளுத்துறாங்க, அந்த ஊர் முழுவதும் என் தோலை உரிக்கிறாங்க, அந்த ஊர் முழுவதும் என்னை சிலுவையில் அறையிறாங்க, அந்த ஊர் முழுவதும் என் தலையை வெட்டுறாங்க. ஏன் தெரியுங்களா?
நான் ரட்சிப்பு நிறைவேற அவன் குடும்பத்தில், அவன் வீட்டாரிடத்துல, அவன் ஊரில், அவன் ஜாதி சனத்தில் நான் பிரயாசப்படுகிற ரட்சிப்புக்காக அவன் என்னை வெட்டுறான், என்னை கொடுத்துறான். என்ன அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் படுவது பிரயாசமா, அவர்கள் பட்டது பிரயாசமா? இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், எங்கள் வீட்டுக்காரர் திட்டுறாரு, எங்கள் பிள்ளைங்க என்ன தப்பாக நினைக்கிறாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க தப்பாக நினைக்கிறாங்க, அதனால் நான் வாய் மூடின்னு உக்காந்துக்கிறேன் இயேசுவை பற்றி சொல்லாமல். ஆனால் அவனுடைய பிரயாசம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? நான் எல்லாருக்கும் எல்லாமே பிரயாசம், நான் தான் சொல்லுவேன், பிரயாசம் என்பது வேறுபடுகிறது. பிரயாசம் என்பது வேறுபடுகிறது. உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு எப்படின்னா உயிரை கொடுக்க தகிரியா எனக்கு பிரயாசப்படலனாலும் என் கையின் பிரயாசங்களை கொடுத்து இந்த சுவிசேஷத்துக்காக நான் பாடுபடுகிறேன், நான் நிறைவாக இருக்கிறேன்னு சொல்ல இன்னும் நான் படணும், நான் விரும்புகிறேன். நான் உண்மையாக சத்தியத்தை சொல்கிறேன், நான் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. ஆமென். ஏன்னா அந்த ரட்சிப்பை இருதயத்தில் கொஞ்சம் ஊற்றிட்டாரு. ஒவ்வொரு நாளும் நான் துக்கப்பட்டு தான் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவனாக நான் இருக்கிறேன். ஏன்னா நான் செய்கிறது சரியில்லை. இந்த ரட்சிப்புக்காக நான் படுகிற பிரயாசம் சரியில்லைங்க, சரியில்லை. நான் எப்படி படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஜோன்லா பைய கையில் போட்டுக்கிட்டு அப்படியே தெருவா அலையணும், ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு. ஏசு அங்கே சிலுவையின் ஆத்மமீட்புன்னு ஒரு சபை இருக்குங்க, ஆண்டவர் ரட்சிக்கிறார், அற்புதம் செய்கிறார், அடையாளம் செய்கிறார், பலவிதமான பலத்த செய்கைகளை செய்கிறார். பாரப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணும், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வாங்கன்னு சொல்லணுங்க. இதுக்காக நான் அழுகிறேன், நான் சரியில்லை. நான் உங்களுக்கு முன்பாக உண்மையை சொல்கிறேன், என் ரட்சிப்பினுடைய பிரயாசம் சரியில்லை. ஆனால் நான் இந்த ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக எப்படியாவது எனக்கு ஆண்டவர் அந்த வாழ்க்கையை கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் இன்னும் பிரயாசப்படணும் விரும்புகிறேன். உங்களுடைய பிரயாசம் எப்படி இருக்குது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து நாம் கண்களை மூடுவோம். எபிரேயரின் புஸ்தகம் 9வது அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் ஹல்லேலூயா தரிசனமாவார். ஆமென். முதல் தரம் ரட்சிப்புக்காக தரிசனமானார். இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக தரிசனமாகிற 2ஆம் வருகை. ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 9:28 வசனம் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தரம் பலியிடப்பட்டு. ஆமென். அப்போ முதலாவது வந்தது உங்களுடைய என்னுடைய எல்லா உலகத்தினுடைய பாவங்களுக்காக ஒரு தரம் பலியிடப்பட்டு முதலாவது வந்தார். ஆமென். பாவியாக பாவங்களெல்லாம் சுமந்தார். ஆனால் 2வது வாட்டி எதற்காக வரப்போகிறார் அப்படின்னு நீங்கள் அநேக சொல்கிறாங்க. இயேசுடைய 2வது வருகை காத்திருக்கிறீங்களா, இயேசுடைய 2வது வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். முதல்ல ரட்சிப்பை பற்றி அறிவு இருக்கா நமக்கு? 2ஆம் வருகை வந்தால் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? அதுக்கு தான் இந்த சிறு கூட்டத்து மத்தியில் நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை சிஸ்டர், ஏசப்பாவுடைய வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். நீங்கள் பெரிய உயிரை கொடுக்க வேணாம், எதையும் கொடுக்க வேணாம், ஒன்றும் இல்லைங்க. இப்படி வந்துட்டிங்களா, சபைக்கு வந்துட்டிங்களா, நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டுட்டார். உண்மையாக உங்கள் ரட்சிப்பின் பாத்திரமாக நீங்கள் மாறிடணும். உங்கள் கோபம், நம்முடைய கோபம், பழைய சுபாவம் இதெல்லாம் விட்டுடணும். இயேசுனுடைய அன்பை மற்றவர்களிடத்தில் நம்ம காட்டணும், நம்ம வீட்டில் காட்டணும், நம்ம கணவன் மனைவி கிட்ட பிள்ளைகளிடத்தில் காட்டணும். ரொம்ப சிம்பிளுங்க இதெல்லாம். அக்கம் பக்கத்தில் இயேசுனுடைய அன்பை காட்டணும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் வந்து தொழுது கொள்ளணும். 2வது. 3வது காரியம், இந்த வசனம் ரட்சிப்பினுடைய வசனத்தை கேட்குறோம் இல்லைங்களா, அதை
உங்களால் ஆன மட்டும் மற்ற இடத்துல சொல்லணும். அல்லேலூயா. சொல்லணும், மற்ற இடத்துல சொல்லணும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ஆமென். அல்லேலூயா. முதல்ல நீங்கள் வீட்டாரை ரட்சிக்கப்படுத்தணும். ரட்சிப்புக்கு பிரயாசப்படுத்த மற்ற இடத்துல ஏசப்பாவை பற்றி சொல்லணும். அப்படி சொல்லணும்னா நம்ம பாத்திரம் ரட்சிப்பின் பாத்திரமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பாத்திரம் ஓட்ட பாத்திரமாக இருந்துங்கன்னு நம்ம சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. ஆமென். நம்ம 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 கேரக்டர் சரியில்லாமல், நம்ம பாத்திரம் சரியில்லாமல், நம்ம ஒரு வாயாடி, அன்பு இல்லாதவர்களா, நேசம் இல்லாத, பாசம் இல்லாமல், எந்த ஒரு உதாரணத்துவமான பாத்திரம் இல்லாமல் இயேசுக்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்போ நம்ம பாத்திரம் மாறணும், நல்ல குணங்கள் வரணும், நல்ல சுபாவங்கள் மாறணும். நம்மளை பார்த்து சொல்லணும், அவங்க நல்லவங்க, இந்தம்மா நல்லவங்க, அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல சுபாவம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு 4 பேர் நீங்கள் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாக நடத்திடணும். மிஞ்சி போனால் ஒரு 4 பேரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும். அல்லேலூயா. இதில் என்ன சிரமங்க? உங்களுக்கு என்ன சிரமம்? இதில் ஏதாவது சிரமம் இருக்கா? ஆண்டவர் நீ ரட்சிப்பு, நீ பிரயாசப்படணும் அப்படின்னா, இப்போ போன உடனே நீ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிற போது ஒரு 100 கிலோ மூட்டையை சுமந்து கொண்டு வரணும். ஆமே, அப்படி சொல்கிறாருங்களா? யாருன்னா வருவீங்களா? யாருன்னா வருவீங்க? அதை அப்படியே சபையில் விட்டுட்டு போனோம். இந்த பாரியா, நம்ம சுமந்து இந்த ஆளுக்கு ஒரு 100 மூட்டை அரிசியை போட்டுட்டு போனோமா? நான் உண்மையாக சொல்லுகிறேன், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற தான் பிரயாசப்படுறேன். உங்கள் காணிக்க, உங்கள் தசமபாகலை நான் அதனால தான் நான் உழைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நான் உழைக்கிறேன். இலவசமாக கொடுக்கணும் சுவிசேஷத்தை. அதனால நான் நிலை நிற்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உண்மையிலே திருப்தி இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். திருப்தி இல்லாத, ஆண்டவருக்கு உண்மையான ஒரு பிரயாசம் இல்லாத நான் வாழ்க்கையை வந்திருக்கிறேன். நான் சொல்லுவேன், அப்போ 2வது வருகைக்கு நான் காத்திருக்கிறேன். பாவம் இல்லாமல், நான் முடிச்சிடுறேன், பாவம் இல்லாமல் அவர் தரிசனம் ஆவார். 9வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முக்கியமான வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியிடப்பட்டு, நல்லா கவனிங்க, தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு. ஆமென். தமக்காக யார் காத்திருக்கிறவங்க? நீங்க காத்திருக்கிறீங்க. சரிங்க, எப்படி காத்திருக்கிறீங்க? கல்யாண வஸ்திரம் இருக்கா? பிரயாசம் இருக்கா? பாத்திரம் இருக்கா? காத்து கொண்டு இருக்கிறது மாத்திரம் போதாது. நான் 2வது வரைக்கும் காத்துன்னு இருக்கிறேன் அப்படின்னா, காத்து நீங்க இருக்கலாம், ஆனா எடுத்துக்கொள்வாரான்றது யாருக்கு தெரியும்? என்ன எடுத்துக்கொள்வாரா என்றது யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அப்போ தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, எத்தனை பேர் நீங்க காத்துன்னு இருக்கிறீங்க? உண்மையா சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்டா நீங்க போயிடுவீங்களா? காத்து கொண்டு இருக்கிறீங்களா நீங்க? இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்டா, ஆண்டவரே இப்போதான் என் பொண்ணுக்கு புள்ள பார்த்துன்னுக்கிறேன், ஆண்டவரே இப்போதான் கல்யாணம் பண்ண, ஆண்டவரே ஒரே ஒரு பேர புள்ளைய பார்த்துட்டு போயிடுறேன், ஆண்டவரே பேர புள்ளைய பார்த்தது கொள்ளு பேர் என்ன பார்க்கணும்னு சொல்லும். ஆனால் நான் சொல்லுவேன், எப்போ வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருள் செய்யும்படியா. அல்லேலூயா. காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு. எவன் காத்துட்டு இருப்பான்? ட்ரெயினுக்கு எவன் காத்துட்டு இருப்பான்? ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், மன்னிச்சிருங்க. ஒரு பிரயாணம் போகிறீங்க, ட்ரெயினுக்கு போய் எப்படி காத்து கொண்டு இருக்கிறீங்க? ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு வாரம் தங்கணும், டிக்கெட் இருக்கா? டிக்கெட்டோடு தானே காத்திருப்பீங்க, சும்மா காத்திருப்பீங்களா? ப்ரஷ்ஷு, டூத் ப்ரஷ், ஷாம்பு, பணம், செல்ஃபோன். ஆமாம், ட்ரெயின்லேயே பேசிட்டு போனோம்ல, அக்கா நான் வந்துனே இருக்கிறேன், நீ எப்போ வர? நான் இங்கே வந்துடுறேன், நான் வந்துடுறேன். பேசணும். செல்ஃபோன் இல்லைங்களா? சாப்பாட்டு, பைசா, துணிமணி,
நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எங்க காத்திருக்கிறீங்க? எங்க காத்திருக்கிறீங்க? உங்களுக்கு உண்டான ரட்சிப்பினுடைய ட்ரெயின். ஆமென். எல்லாமே ரெடி. அல்லேலூயா. ஒரு பேகாவது எடுத்துக்கிறோம்ல, ஒரு நாள் போனோம்னா பேகாவது எடுத்துக்கிறோம்ல. இயேசு வராரு, ரட்சிப்பை வெளிப்படுத்த போறாரு. என்ன வச்சிருக்கிறீங்க? என்ன வச்சிருக்கிறீங்க? என்ன பிரயாசம் வச்சிருக்கிறீங்க? எனக்கு ரட்சிப்பை பற்றி தெரியல. இன்னைக்கு தான் ஓரளவுக்கு ஏதோ கொட்டி கொட்டி சொல்லி கொடுத்தாங்க. அது கூட போகிறதுக்குள்ளே நான் அது என்ன நிலைமையோ தெரியாது. நான் சொல்லுவேன், எப்படி நீங்கள் பிரசங்க கேட்கணும்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு போகிறேன், இதை கேட்க சொல்லுவேன், நான் இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது மனப்பாடமாகிடும். வசனத்தை இப்போ கேட்டீங்கள, அதனை கேட்கிற காது உள்ளவன் கேட்க கடவான். அது கேட்கிற போது எப்படியாவது இதை நான் செய்யணும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது உங்கள் இருதயத்தில், என் இருதயத்தில் தங்கிடும். ஏதோ நாத்திகமாக வந்து உக்காந்தாச்சு, கேட்போம், இருந்தால் பேசுகிறத கேட்டு போவோன்னா அது இருக்காது. அது படிக்கட்டு ஏறி போனோடனே இருக்காது. இதை கேட்குற போது இது வசனம், இதை பிரகாரம்லாம் நான் செய்ய போகிறேன், ஒரு கேட்குற போதே ஒரு தீர்மானம் எடுக்கிற போது தான் அது உங்கள் மனசில் இருக்கும். இல்லாட்டி உங்கள் மனசில் இருக்காது, என் மனசில் இருக்காது, எல்லாம் விரயமாகும். அப்போ யார் காத்திருக்கிறாங்கன்னா, ஆயத்தமாக இருக்கிறவன் தான் காத்திருக்கிறான். ஆமென். ஆயத்தமாக இருக்கிறவன் தான் காத்திருக்கிறான். அப்போ என்ன ஆயத்தம்? அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ரட்சிக்க ஒரு முறை தரிசனமானார். 2வது முறையா ஒரு 2ஆம் வருகை பாவம் இல்லாமல் நம்மை ரட்சிக்கப்படும்படியாக. அவரிடத்திலும் பாவம் இல்லை, நம்மிடத்திலும் பாவம் இல்லை. நம்ம ரெடியா இப்போது ரட்சிப்புக்காக என்ன பண்றோம்? காத்திருக்கிறோம். அந்த 2ஆம் வருகையிலே ரட்சிப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கு 2வது முறை தரிசனம் ஆவார். எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் இல்லை. 2ஆம் முறை அந்த ரட்சிப்புக்காக காத்திருக்கிறவளுக்கு. என்ன காத்திருக்கணும்? இப்போ இவ்வளோ நேரம், 1 மணி நேரம் சொன்ன வசனத்துக்கெல்லாம் ஒரு காத்திருப்பு இருந்ததுன்னா நீங்களும் ரட்சிக்கப்படுவீங்க, உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாங்க, உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும், உங்கள் வீட்டில் அடையாளம் நடக்கும், உங்கள் பிள்ளைகளிடத்தில் பலவித பலத்த செய்கைகள் விளங்கும், ஆவியானவர் உலாவி வருவார், ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சாட்சி சொல்லுவார். நீ விசுவாசின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய இந்த 2 ரட்சிப்பினுடைய வருகையையும் விசுவாசிப்பவன் விசுவாசி, அதைக்காக காத்திருக்கிறவன் விசுவாசி. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஐயா, நாங்கள் எம்மாத்திர ஆண்டவரே, இத்தனை மகத்துவமுள்ள வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட பேசுவதற்கு நாங்கள் ஐஸ்வர்யவான் இல்லை, நாங்கள் அறிவுள்ளவன் அல்ல, நாங்கள் படித்தவர்கள் அல்ல, நாங்கள் அழகுள்ளவர்கள் அல்ல. ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை தெரிந்து கொண்டு, ரட்சிப்புக்காக எங்களை தெரிந்து கொண்டு, எங்களுக்காக எங்கள் வீட்டாரை ரட்சிப்புக்காக நடத்த ஒரு சின்ன கூட்டத்தை என் தலைமையில வச்சிருக்கீங்களே ஆண்டவரே. ஐயா, இன்றைக்கு நான் ஒன்று தெரிந்து கொண்டேன் தகப்பனே. என்ன நீங்கள் ஏன் தெரிந்து கொண்டீங்கன்னா, என் மூலயமா ஒரு ஜன கூட்டம் ரட்சிப்பை குறித்து அறியணும். அல்லேலூயா, ஆமென். என் மூலயமா ஒரு ஜன கூட்டம் அறியணும், என் பிள்ளைகள் அறியணும், என் பேர பிள்ளைகள் அறியணும். அதற்கு ரட்சிப்பின் பாத்திரமாக நான் மாறணும். ரட்சிப்பினுடைய பாத்திரமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ரட்சிப்பினுடைய பாத்திரமாக மாற்றுங்க. ரட்சிப்புடைய பாத்திரம் ஜென்ம சுபாவம் அழிக்கப்பட்ட பாத்திரம், அன்புள்ள பாத்திரம், ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம், அற்புத அடையாளங்களின் பாத்திரம். உன் குடும்பத்தில் தரித்திரம் இருக்காது, உன் குடும்பத்தில் வியாதி இருக்காது, உன் குடும்பத்தில் சமாதான இன்மை இருக்காது. நீ சந்தோஷமாக இருப்பா.
ரட்சிப்பினுடைய சமாதானம் உன் இருதயம் முழுவதும் நிரப்பி உன்னை நடத்தும், உன் குடும்பத்தை நிரப்பும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, ஓ உன்னுடைய வீடுகளிலே, உன் மனசில், உன் பிள்ளைகளிடத்தில், உன் வீட்டாரிடத்தில் உன்னை ரட்சிக்கிற ஆயுதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். உன்னை ரட்சிப்பின் கேடகமாய் கர்த்தர் மாற்றுகிறார். உன்னை அதற்காக தெரிந்து கொண்டார். நீ அற்பமா ஒண்ண நினைக்காத. எத்தனை பெரிய ஐஸ்வர்யனா இருந்தாலும் ரட்சிப்புக்காக ஆண்டவர் உன்னிடத்தில் மாத்திரம் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இருக்க, ஆண்டவரே நீங்க என்ன மாத்திரம் என்னில் என்ன நன்மை கண்டி, ஏன்பா என்னை தேடி வந்து, ஏன் என்னிடத்திலே ரட்சிப்பை வெளிப்படுத்தினீர், ஏன் என்னிடத்திலே பேசுகிறீர், ஏன் எனக்கு ஒரு சபையை கொடுத்தீர். ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட ஒரு 2ஆம் வருகையிலே ஒரு ரட்சிப்புக்காக நானும் என் கூட என் பிள்ளைகளும் காத்திருப்பதற்காக ஒரு வார்த்தையை நான் சொல்லி விடுகிறேன். நான் சொல்லுவேன், நீங்க போகணும்னா, நீங்க மட்டுமா தனியா ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னா, நீங்க மட்டுமா தனியாய் போக ஆசைப்படுகிறீங்க. உங்க பிள்ளைகள் உங்களோட கூட வரணும் நீங்க ஆசைப்படுவீங்களே. ஒரு நல்ல போஜனம் உட்கொள்ள போவீர்களானால் என் பிள்ளைகளோ அதை உட்கொள்ளணும்னு ஆசைப்படுவீங்களே. உங்களோட கூட காத்திருக்கிற கூட்டம் எங்கே? எத்தனை பேர் உங்க பின்னாடி நிக்கிறாங்க அந்த பிரயாணத்துக்காக? அல்லேலூயா. ஆண்டவரே, நான் மாத்திரம் காத்திருக்கிற கூட்டமா இல்லாமல் நீ தெரிந்து கொண்ட அந்த மகிமையுள்ள அந்த இடத்திலே என்னோட கூட நானும் என் வீட்டாரும் ஒரு ஜன கூட்டமும் ஏன் தலையில எத்தனை ஆத்துமா எழுதியிருக்கிறீரோ, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்று இருப்பேனா? தண்டனைக்கு நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன்? ஆண்டவரே, தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வேன்? என் குடும்பத்தை ரட்சிங்க, என் பிள்ளைகளை ரட்சிங்கப்பா. அநேக அற்புத அடையாளங்களினால் ஆண்டவரே, ஆவியானவரின் கிரியை என் குடும்பத்திலே உண்டாகட்டும். என் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், தரித்திரம் மாறட்டும், கடன் சுமை மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். ஆண்டவரே, நான் விசுவாசி, இதெல்லாம் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அப்போது எனக்கு முழுமையான ரட்சிப்பை எனக்குள்ளாக வெளிப்படுத்துங்கப்பா. வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, வெளிப்படுத்துங்க. நான் விசுவாசின்னா ரட்சிப்பை குறித்து பூரணமாய் அறிந்து கொண்ட விசுவாசி ஆண்டவரே. அப்படியாக எங்களை மாற்றுங்க, மாற்றுங்க. இதுவரை எங்களை நடத்துனீங்க, நன்றி. இதோ இந்த நாளிலே எங்கள் குடும்பத்தை, எங்கள் சுகம், ஜீவ பலனை, எங்கள் பிள்ளையுடைய திருமண காரியம், எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பினுடைய காரியம், ஆண்டவரே, நாங்கள் எங்கள் போக்குவரத்து, எங்களுடைய தீராத வியாதிகளின் இந்த சிறும் பாடுகள், இவைகளெல்லாம் அகற்றி உம்முடைய சமாதானத்தை எங்கள் குடும்பங்களிலே ஊற்றும். நல்ல சமாதானத்தோடு கூட வாழ கர்த்தர் கிருபை கொடுங்க, சுகத்தோடு வாழ கிருபை கொடுங்க. கடைசியாக தீமை எங்களை அணுகாதபடி, தீமை எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது விலையேற பெற்ற இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. ரட்சிப்புக்கு பாத்திரவானாய் எங்களை மாற்றுங்க. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுலமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலோபகாரங்களும் மறவாமல். ஆமென். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவனாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசமும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம். கர்த்தராகிய இயேசுவே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவும்படியாய் எங்கள் வாழ்க்கை இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொன்ன வார்த்தைகளை இந்த சிறுமையான பாத்திரத்திலே நிறைவேற செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.